கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சகருமே பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு வழிநடத்தும் கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பரலோகத்துக்கு இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார் என்றும், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வழி நடத்தும் கிறிஸ்து என்ற செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட செய்தி பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை தந்ததுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், அவர் மட்டுமே வாசலாயிருக்கிறார், அவரே வழியானவர், அவரே வாசலானவர். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு மட்டுமே வழி நடத்தக்கூடிய கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அன்று இயேசு பிறந்த இடத்திற்கு சாஸ்திரிகளை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தியது. ஆனால் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க விடிவெள்ளியாகிய நட்சத்திரமாகிய கிறிஸ்துவே வழி நடத்துகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கர்த்தர் தாமன் நல்ல மேய்ப்பன் வழி நடத்துவார், ஆகவே தாவீது என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வழிகாட்டும் வேத வசனங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் என்று நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதைக்கும் அளவு இருளுள்ள ஸ்தானங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனங்கள் கவனிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை நடத்தினார், எப்படி அவர்களுக்கு தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார் என்பதை எல்லாம் நாம் வாசித்து அறியலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவர் வழி நடத்தினார் என்று வாகம் 32:11-12 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கை பயணத்தில் எந்த திசை செல்லுவது, என்ன முடிவெடுப்பது என்று அறியாமல் தத்தளிக்க போது வேத வசனமாகப்பட்டது கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டும். உங்களை அது வழிநடத்தக்கூடியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வலதுபுறமும் சாயாமல் இடதுபுறமும் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னே சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வழிகாட்டும் ஆவியானவரும் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். வழிநடத்தும் கிறிஸ்து,
வழிகாட்டும் வேத வசனங்கள், வழிகாட்டும் ஆவியானவர். மூன்றாவதாக, அரணான பட்டணமாகிய புதிய எருசலேமுக்கு உங்களை வழிகாட்டுவது ஆவியானவர். சத்திய ஆவியாகிய தேற்றல்வாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்தி செல்வார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஐயோ, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று கலங்குகிறீர்களா? ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என அருமையானவர்களே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை கானானுக்குள் வழிநடத்த கர்த்தர் பகலில் மேகச்சம்பங்களையும் இரவில் அக்கினி ஸ்தாபங்களையும் கொண்டு வந்தார் என்று நாம் அறிவோம். எந்த இடத்தில் பாளையம் இறங்க வேண்டும், எங்கு தங்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளே நிர்ணயிக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் மேகஸ்தம்பனங்களை தரிசித்து வழி நடந்தார்கள் என்பதை அறிவோம். ஆனால் நாம் தரிசித்து நடமாமல் விசுவசித்து நடக்கிறோம். கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவசிக்கிறோம். ஆம் எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் உங்களை தேவனுடைய சமூகத்தில் வழிநடத்துவார். அருமையாய் வழிநடத்த தேவன் உண்டு. எனவே வழிநடத்தும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். வழிகாட்டும் வேத வசனங்களை வாசியுங்கள். வழிகாட்டும் ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.